எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நவகிரக கோவில்களை எந்த ஆர்டர்ல பார்த்தா ஒரே நாள்ல சுத்தி பார்க்கலாம், டிராவல்ஸோட கான்டாக்ட் நம்பர் பிளஸ் இதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும், ஒரே நாள்ல சுத்தி பார்க்கறத விட இன்னும் பெஸ்டா இந்த கோவில்கள்லாம் எப்படி பார்க்கலாம் அப்படின்றத பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். நவ கிரகங்களோட எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 இருக்கு. இந்த கிரகங்கள் எல்லாத்துக்கும் கும்பகோணம் பக்கத்துல ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா கோவில்கள் உண்டு. நவ கிரகங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. இந்த 9 கிரகங்களுக்கும் உள்ள கோவில் ஒன்னொன்னும் வேற வேற டைரக்ஷன்ல இருக்கும். அதனால எந்த ஆர்டர்ல பார்த்தா இதை ஒரே நாள்ல கவர் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்ப மார்னிங் எவ்வளவு சீக்கிரமா உங்களால கிளம்ப முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா கிளம்பிடுங்க. அப்போதான் உங்களுக்கு இந்த 9 கோவிலும் கவர் பண்ண முடியும். இல்லைன்னா லாஸ்ட்ல 1 or 2 மிஸ் ஆயிடும். அதே போல சீக்கிரமா நீங்க கிளம்பும் போது எக்ஸ்ட்ரா டைம் இருந்ததுன்னா வேற சில கோவில்களை கூட நீங்க பார்க்கலாம். ஓரளவுக்கு மார்னிங் 5 to 6 நீங்க கிளம்பிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். காலையில ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டிய கோவில் திங்களூர்ல இருக்கிற சந்திரன் கோவில் தான். கோவிலோட பேரு கைலாசநாதர் கோவில். இந்த கோவில் தான் நவகிரக ஸ்தலங்கள்ல சந்திரனோட ஸ்தலம். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. அதனால நீங்க சீக்கிரமா கிளம்பும் போது டிராவல்லே உங்களுக்கு எப்படியும் ஒரு 45 மினிட்ஸ் ஆயிடும் இங்க போய் ரீச் ஆகிறதுக்கு. திங்களூர் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆர்ச் வரைக்கும் ரோடு உங்களுக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் சின்ன ரோடு தான். அந்த வில்லேஜ்குள்ள போய் தான் இந்த கோவிலுக்கு போக முடியும். கோவிலோட அமைப்பும் மற்ற நவகிரகங்களை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். இந்த கோவில் முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பவும் நீங்க அதே ரூட்ல கும்பகோணம் வரைக்கும் வரணும். வேற நவகிரக கோவில்கள் எதுவும் இந்த ரூட்ல கிடையாது. இதை முடிச்சுட்டு ரெண்டாவதா நீங்க பார்க்க வேண்டியது ஆலங்குடியில இருக்கிற ஆபத் சகாயேஸ்வரர் கோவில். நவகிரக ஸ்தலங்கள்ல குருவோட ஸ்தலமா இந்த கோவில் இருக்கு. இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல இருந்து மன்னார்குடி போற அந்த சாலையில 18 கிலோமீட்டர்ல இந்த ஆலங்குடி இருக்கு. கோவிலோட கோபுரம், கட்டிடக்கலை இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த கோவிலும் ரொம்பவே பழமையான ஒரு கோவில். ஆலங்குடி கோவில் முடிச்சதுக்கு அப்புறமா கும்பகோணம் சிட்டிக்குள்ள போகாம பைபாஸ்லேயே காரைக்கால் ரோடு வழியால நீங்க திருநாகேஸ்வரம் போகணும். இங்க இருக்கிற கோவிலோட பேரு நாகநாத சுவாமி கோவில். நவகிரக ஸ்தலங்கள்ல ராகுவோட ஸ்தலமா இருக்கிற இந்த கோவில் கும்பகோணத்துல இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. காலையில 5 மணிக்கெல்லாம் நீங்க கிளம்பி இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 9ல இருந்து 9:30 இந்த திருநாகேஸ்வரம் நீங்க வந்துடலாம். கரெக்டா ஒரு 9 மணிக்கு இங்க ராகுக்கு ஒரு அபிஷேகம் நடக்கும். ரொம்பவே நல்லா இருக்கும். பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறவங்க எல்லாம் மேக்சிமம் செவ்வாய்க்கிழமை தான் இங்க வராங்க. ஈவினிங் 3 மணிக்கு அந்த அபிஷேகம் ஸ்டார்ட் ஆகும். இந்த கோவில் பக்கத்திலே ஒரு 1/2 கிலோமீட்டர்லேயே உப்புலியப்பன் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு. 108 திவ்ய தேசங்கள்ல அந்த கோவிலும் ஒன் டேலே நீங்க நவகிரக டெம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா உப்புலியப்பன் கோவில் பாக்குறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. அதை ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கோவில் நீங்க போக வேண்டியதுதான். இந்த கோவில் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்ததா திருநாகேஸ்வரத்துல இருந்து திருவிடைமருதூர் அந்த வழியால சூரியனார் கோவில் நீங்க போயிடுங்க. நவகிரக ஸ்தலங்கள்ல சூரியனோட ஸ்தலமா இருக்கிறது இந்த கோவில். திருநாகேஸ்வரத்திலிருந்து வரும்போது கரெக்டா ஒரு 11 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் இருக்கும். இந்த கோவில் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்ததான் நீங்க பார்க்க வேண்டியது கஞ்சனூர்ல இருக்கிற அக்னீஸ்வரர் கோவில். நவகிரக ஸ்தலங்கள்ல சுக்கிரனோட ஸ்தலமா இருக்கிறது இந்த கோவில். இந்த கோவிலோட டிஸ்டன்ஸ் சூரியனார் கோயில்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வரும். எப்படியும் ஒரு 11:30 இருந்து 12 மணிக்குள்ள இந்த கோவில முடிக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. இந்த கோவில் பார்த்ததுக்கு அப்புறமா அடுத்ததான் நீங்க பார்க்க வேண்டியது வைத்தீஸ்வரன் கோவில். இங்க இருக்கிற வைத்தியநாதர் கோவில் தான் செவ்வாயோட ஸ்தலமா இருக்கு. கஞ்சனூர்ல இருந்து சரியா ஒரு 33 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் இருக்கு. எப்படியும் கஞ்சனூர்ல இருந்து இங்க வரத்துக்கு ஒரு 1 மணி நேரம் ஆயிடும். கோவிலோட அமைப்பு ரொம்ப பெருசாவும் நல்லாவுமே இருக்கும். கோபுரம், ஆர்கிடெக்சர் இது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே போல நாடி ஜோசியத்துக்கு இந்த ஊர் ரொம்பவே பிரபலம். வைத்தீஸ்வரன் கோவில்ல கிட்டத்தட்ட ஒரு 200 நாடி ஜோசியம் பார்க்குற இடம் இருக்கும். இதுல எது நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ரெஃபர் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு இவங்க மேல எல்லாம். அதனால அதை பத்தி நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாம். கரெக்டா ஒரு 12:30 இருந்து 1 மணிக்குள்ள இங்க தரிசனத்தை முடிச்சிட்டீங்கன்னா இங்கேயே லஞ்ச் சாப்பிட்டுருங்க. ஒருவேளை முடிக்க முடியல அப்படின்னா திரும்ப நட ஒரு 4 மணிக்கு தான் திறப்பாங்க. அது வரைக்கும் இங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். 1 மணிக்குள்ள இங்க தரிசனம் முடிச்சிட்டீங்க அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். இங்கேயே லஞ்சும் முடிச்சுட்டு இதுக்கப்புறமா நாம போக வேண்டிய இடம் திருவெண்காடு. வைத்தீஸ்வரன் கோவில்ல இருந்து இங்க திருவெண்காடு வரத்துக்கு சரியா ஒரு 16 கிலோமீட்டர் ஆகும். இங்க இருக்கிற கோவிலோட பேரு ஸ்வேதரணேஸ்வரர் கோவில். மதியம் 1 மணி to 4 மணி பாத்தீங்கன்னா இங்க நடைய மட்டும் தான் சாத்திருப்பாங்க. கோவில் பிரகாரம் எல்லாம் திறந்துதான் இருக்கும். ரொம்பவே பெரிய அளவுல ஆர்கிடெக்சர் இருக்கிற ஒரு கோவில். நீங்க அந்த 2-3 ஹவர்ஸ் இங்க ஸ்பெண்ட் பண்றதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். மொத்தம் 3 தீர்த்த குளங்கள் இந்த கோவில்ல இருக்கு. இதெல்லாம் நீங்க சுத்தி பார்த்துட்டு வரும்போதே உங்களுக்கு டைம் ஒரு 4 மணி ஆகிடும். கரெக்டா 4 மணிக்கு உங்க நட திறந்துருவாங்க. உடனே இங்க தரிசனம் முடிச்சுட்டு அடுத்ததான் நீங்க போக வேண்டியது கீழ பெரும்பள்ளம்.
திருவெண்காடுல இருந்து கீழப்பெரும்பள்ளம் வரத்துக்கு சரியா ஒரு 4 கிலோமீட்டர் ஆகும். கீழப்பெரும்பள்ளத்துல நீங்க பார்க்க வேண்டிய கோவில் நாகநாத சுவாமி கோவில். நவகிரக ஸ்தலங்கள்ல கேதுவோட ஸ்தலமா இந்த கோவில் இருக்கு. மற்ற நவகிரக ஸ்தலங்களோட ஒப்பீட்டளவுல இந்த கீழப்பெரும்பள்ளமும் திங்களூரும் கொஞ்சம் சின்ன லெவல்ல தான் இந்த கோவிலோட அமைப்பு இருக்கும். சில பேர் ஒருவேளை 5 மணிக்கே காலைல கிளம்பிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா மதியம் ஒரு 1 மணிக்குள்ள நீங்க திருவெண்காடையும் முடிச்சிருக்கலாம். அப்படி உங்களுக்கு டைம் அதிகமா இருக்கு 1 மணிக்கு அப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கீழப்பெரும்பள்ளம் பக்கத்திலேயே தான் பூம்புகார் இருக்கும். பூம்புகார்ல பீச், லைட் ஹவுஸ் அண்ட் ஒரு மியூசியம் இருக்கு. அங்க நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றது கரெக்டா இருக்கும். கீழப்பெரும்பள்ளம் முடிச்சுட்டு அடுத்ததான் நீங்க பார்க்க வேண்டியது திருநள்ளாறுல இருக்கிற சனீஸ்வரர் கோவில். இதோட டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா கீழப்பெரும்பள்ளத்துல இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் வரும். இது இன்னொரு ஸ்டேட்ல தான் இருக்கு. அதாவது பாண்டிச்சேரி ஸ்டேட்ல இருக்கிற காரைக்கால் மாவட்டத்துல தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் வரும்போது எப்படியும் உங்களுக்கு ஈவினிங் ஒரு 6 மணி ஆயிடும். 6 மணில இருந்து ஒரு 7 மணிக்குள்ள கண்டிப்பா இங்க தரிசனம் முடிச்சுட்டு திரும்ப நீங்க ரிட்டர்ன் வரும்போது உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா திருப்பாம்புரம் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க நேரா கும்பகோணம் வந்துட வேண்டியதுதான். இங்கிருந்து கும்பகோணம் வரதுக்கு எப்படியும் ஒரு 1.5 hour ஆகும். சரியா ஒரு 8:30 மணிலேருந்து 9 மணிக்குள்ள நீங்க கும்பகோணம் வந்துடலாம். இந்த ஒன் டே ட்ரிப் பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு 300லேருந்து 310 கிலோமீட்டருக்குள்ள முடிஞ்சிடும். இதுல பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க 9 கோவிலை மட்டும்தான் நீங்க பாக்குறதுக்கு உங்களுக்கு டைமிங் கரெக்டா இருக்கும். இதே கோவில்களை 2 நாளா நீங்க ஸ்பிளிட் பண்ணி பார்க்கும்போது இந்த கோவில் போற வழியிலே நிறைய முக்கியமான கோவில்கள்லாம் இருக்கு. அதையும் கவர் பண்ணிட்டு போனா உங்களுக்கு இன்னும் கன்வீனியன்ட்டா இருக்கும். இதுல காஸ்ட் அதிகமா இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய அளவுல டிஃபரன்ஸ் இருக்காது. காரணம் எல்லா டிராவல்ஸுமே இங்க 200 கிலோமீட்டர் தான் அவங்களோட லிமிட்டா வச்சிருக்காங்க. 200 கிலோமீட்டர் தாண்டும் போது அதுக்கான சார்ஜஸ் அவங்க கலெக்ட் பண்ண தான் செய்வாங்க. ஒரே நாள்ல 9 கோவில் தான் உங்களால பார்க்க முடியும். இதே 2 நாள்ல ஸ்பிளிட் பண்ணி அப்படி பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 35 கோவில் வரைக்கும் நீங்க பார்க்கலாம். காஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரே நாள்லயே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 4000 வந்துடும். 4 சீட்டருக்கு நான் சொல்றது எல்லாமே. இதே 2 நாள்ல ஸ்பிளிட் பண்ணி பார்க்கும்போதே ஒரு 5000 அந்த மாதிரி தான் வரும். ஜஸ்ட் 1000 rupees டிஃபரன்ஸ்ல நீங்க 9 கோவிலுக்கு பதிலாக 40 கோவில் வரைக்கும் பார்க்கலாம். இந்த 2 நாளைக்கு அதிகமா ரூம் ரெண்டலும் ஆகாது. ஏன்னா செகண்ட் டே மார்னிங்கே நீங்க ரூமை செக் அவுட் பண்ணிட்டு கார்லயே திங்ஸ் எல்லாம் நீங்க வச்சுக்கலாம். இப்போ நாம சொன்ன இந்த டீடைல்ஸை கம்பேர் பண்ணிட்டு நீங்களே ஒரு டெசிஷன் எடுத்துக்கோங்க. இதை பத்தி இன்னும் அடிஷ்னலா டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிராவல் ஏஜென்சி நம்பர் கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு கால் பண்ணீங்கன்னா ரொம்ப கிளியராகவே சொல்லிடுவாங்க. கோவில் நகரமான கும்பகோணத்தை சுத்தி உள்ள கோவில்களை பத்தி ஏற்கனவே நம்ம சில வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதையும் போய் பாருங்க. இந்த வீடியோல டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் ஏதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம ரிப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.